நம்மளுடைய இந்திய தேசம் நமக்கு ஒரு நல்ல தேசம் என்று எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு கொடுத்த தேசத்துக்காக தேவனுக்கு என்ன பண்ணுமா? நன்றி சொல்லணும். மாத்திரமல்ல, நம்மளுடைய தேசத்துக்காக நாம உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். எல்லா தலைவர்களுக்காகவும் எல்லா தலைமைத்துவத்துக்காகவும் ஜெபிக்க வேண்டிய மிக முக்கியமான கடமை எல்லாருக்குமே இருக்குது. ஆகையினால நாம் எல்லாருமே நம்மளுடைய இந்திய தேசத்தில் காணப்படுகிற இந்த போதை அடிமைத்தனத்திலிருந்து நிறைய இடத்துல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, பாலியல் தொல்லைகள்னால. இப்பேற்பட்ட காரியங்களிலிருந்து அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிற ஊழல், இப்பேற்பட்ட காரியங்களிலிருந்து இன்னைக்கு மருத்துவமனைகள் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய மருத்துவர்கள் இன்னைக்கு பணத்துக்காக தங்களுடைய இஷ்டத்திற்கு அறுவை சிகிச்சைகளை பண்ணிக்கொண்டு மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்படி பல காரியங்கள் நம்மளுடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவர்களாகிய நாம் நம்மளுடைய தேசத்தினுடைய நலனுக்காக நன்றியுள்ளவர்களாய் இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் நம் தேசத்தில் மாற வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 26ஆம் தேதி 26வது வருஷம். இந்த வருஷம், இந்த நாள், இந்த நம்பர்ஸ் இனி நம்முடைய வருகிற நாட்களில் வராது. இதுக்கு முன்னாடியும் வந்தது கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நாளையிலிருந்து நம்முடைய தேசத்துக்காக தினமும் ஒரு நிமிடமாவது குடும்பமாகவோ தனிப்பட்ட ஜெபத்திலேயோ நன்றி சொல்லி ஜெபித்து, என் தேசத்தை தேவனே நீங்க ஆசீர்வதித்து உம்முடைய ஆவினால வழிநடத்தப்பட அதிகாரிகளை, அரசியல்வாதிகளை எழுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெபிச்சிங்க சொன்னா அந்த ஜெபம் வருகிற வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகும். நம் தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும்.